முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணை திடீர் என்று ஜோதிடர் ஒருவரை காண சென்றிருந்தார். எதற்காக ஜோதிடரை காண சென்றார் என்று கேட்கின்றாயா? உன்னிடம் விவரமாக முழுவதையும் சொல்கின்றேன் கேள். சற்று பொறுமையாக கேள். என்ன காரணத்தால் நீங்கள் இருவரும் பிரிந்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். ஒருவர் மீது ஒருவர் உண்மையான அன்பையும் நேசத்தையும் வைத்தும் இந்த காலத்தின் கட்டாயத்தால் பிரிவு என்ற வார்த்தைக்குள் இப்பொழுது நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் வேதனையை அளிக்கின்றது. உனக்கு எவ்வளவு கஷ்டமோ அதே அளவிற்குத்தான் உன் துணைக்கும் கஷ்டமாக இருக்கின்றது. என்ன செய்வதென்று புரியாமல் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒன்றிணையாமல் தொடர்ந்து காலம் உங்களை பிரித்து வைக்கின்றதினால் அவர் பொறுமையை இழந்து ஜோதிடரை காண சென்றிருந்தார். அவராவது ஏதாவது ஒரு நல்ல முடிவை கூறுவார் என்ற நம்பிக்கையில் உன் துணை ஜோதிடரை சந்தித்த பொழுது அவர் கூறிய வார்த்தையும் உன் துணைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியைத்தான் அளித்தது. கூடிய விரைவில் ஒன்றாக இணைவீர்கள் என்று கூறினால் சந்தோஷமாக திரும்பியிருப்பார். ஆனால் உன் துணையோ அவர் எதிர்பார்க்காதவாறு பதிலை கூறியதனால் மிகப்பெரிய அதிர்ச்சியை அடைந்து சோகத்துடன் தான் வீட்டை திரும்பியுள்ளார். அப்படி என்ன அதிர்ச்சி? அவர் இன்னும் கால தாமதமாகும் என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் எப்படிதான் முயற்சி எடுத்தாலும் இந்த விதி உங்களை இப்பொழுது ஒன்று சேர்க்க விடாது. இன்னும் ஒரு சில மாதங்கள் நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் பிரிந்து இருக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கும். அதன் பிறகு நிச்சயமாக ஒன்றாக இணைவீர்கள் என்ற சந்தோஷத்தையும் கூறினார். ஆனாலும் உன் துணைக்கு அது ஏற்கவில்லை. இன்னும் உன்னோடு சேர்ந்து வாழ இன்னும் எத்தனை மாதங்கள் தான் காத்திருக்க வேண்டும் என்ற வருத்தத்தில் இருக்கின்றார். அவர் உன் மீது உயிரையே வைத்திருக்கிறார் என்பது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா தங்கமே? எதற்காக இவ்வளவு பிரிவு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை என்று என்னிடம் கேட்டாய். ஆனால் என்ன செய்வது? இந்த விதியையும் சதியையும் வீழ்த்த முடியாது அல்லவா? ஆனால் அனைத்தையும் நான் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் சரி செய்து காட்டுவேன். அவர் பிரிதலின் பொழுது நீ இருக்கும் மனவலி என்னால் நிச்சயமாக உணர முடிகின்றது. உன் துணையும் உன்னை நினைத்து நீண்ட நாட்களாக அழுது கொண்டிருக்கின்றார். அவர் செய்த தவறினால் பிரிந்து விட்டீர்கள். ஆனால் அவர் இப்பொழுது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டும் உங்களால் ஒன்று சேர முடியவில்லை. அதுதான் விதியின் விளையாட்டு என்பது. அனைத்தும் சரியாகிவிடும். இன்னும் ஒரு சில மாதங்கள் தான். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். என்னை நம்பி காத்து கொண்டிரு. அனைத்தும் சரியாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி தீபத்தை ஏற்றி காட்டுகின்றேன். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.